பிப்ரவரி மந்தே இந்த மந்த் வந்து எப்போல்லாம் கேக் வேணும்னு எல்லாருமே புக் பண்ணிடுவாங்க. ஆனால் திடீர்னு வந்து சடனாக வந்து சில கஸ்டமர் வந்து புக் பண்ணுவாங்க கேக்கு. அப்படி தான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி கேக் நம்மக்கிட்ட ஆர்டர் வந்துச்சு. ஸ்ட்ராபெரி தாங்க வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஸ்ட்ராபெரி சில கடையில் கிடைக்காது நைட் நேரம். ஆனால் போத்தீஸில் கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஆனால் போத்தீஸில் ஒரே ஒரு பீஸ் இருந்துன்னு சொன்னாங்க பாக்ஸ். அதை போய் உடனே வாங்கிட்டோம் நைட்டு 8 மணி போல். அப்புறம் வந்து இந்த மிஸ்டர் பீன் கேக் வந்து கோட்டார்லேருந்து ஒரு கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க. அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தான் அந்த கேக் கேட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப அழகாக வந்திருந்து. அந்த நேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே அந்த நிலா நேம். அதனால என்னென்னு தெரில, அந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் முட்டை மிட்டாய் ஆர்டர் இன்றைக்கி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து தம்ரூட்டும் அஃப்லத்தூனும் கேட்குறாங்க. என்ன எனக்கு பண்ணுறதுக்கு தான் நேரம் இல்லை. அதுக்கு வந்து தேங்காய் பால்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் எனக்கு டைம் இல்லாதனால எனக்கு வந்து அது ரெடி பண்ணி கொடுக்க முடியல. நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. இந்த கிட்கட் கேக்கு ஃபாரின்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்க தம்பிக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த கொட்டாரத்துலேயும் கொண்டு போய் நம்ம வந்து கேக்கு கொடுத்துட்டோம். 1/2 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு கேட்டிருந்தாங்க ஆனந்தபாலத்துலேருந்து ஒரு கஸ்டமர். அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ஸ்வீட் சிஸ்டர். அவங்க எப்போவுமே என்ன கேக் நான் பண்ணாலும் அதை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி அவங்க வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க போல், வாங்கிடுவாங்க அவங்க. ரொம்ப நல்ல சிஸ்டர். நம்மளோட லொக்கேஷன் வந்து எம்மி கேக்கரியோடது எங்கே இருக்குன்னா வந்து புண்ணே நகரில் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன கேக் ஆர்டர் வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடு தேடியே நாங்கள் வந்து கேக்கு கொண்டு வந்து தந்துடுவோம்.